ஷாሎም. இந்த 180 செகண்ட் கர்த்தருக்காக நம்ம கொடுப்போம். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தையை தந்து நாம் அதை விசுவாசிக்க ஆசைப்படுகிறார். ஏன்னா இந்த 6ஆம் மாதம் கிட்டத்தட்ட 5 மாதங்களை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 6ஆம் மாதத்துக்குள்ள நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தையை நினைப்பூட்டி நாம் அதிலே நிலை நிற்க இன்றைக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு அவர் ஆசைப்படுகிறார். ஏன்னா 5 மாதங்களுக்கு முன்பதாக ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தம் எடுத்திருப்போம், வாக்குத்தத்தம் பெற்றிருப்போம். ஏதோ வகையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்திருப்போம். அவைகள் கர்த்தர் சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இன்னும் நிறைவேறல. நமக்கு இன்னும் அந்த மேன்மைகள் நமக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொன்னாரு, ஆனா இன்னும் செய்யல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை கர்த்தர் சொன்னவர் மறந்துட்டாரோ, ஒருவேளை அவர் என்னுடைய வாழ்க்கை குறித்தான அந்த திட்டத்தை, என்னுடைய கோலை, என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை மாத்தி அமைச்சிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு என்னுடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, அவர் சொல்லியும் செய்யாது இருக்க மாட்டார். அவர் சொன்னார் அப்படின்னா நிச்சயமா செய்வார். அவர் மனம் மாற மனிதன் அல்ல. அவர் ஒருவேளை உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கார், ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதை விட்டு மாற்றி உங்களை வேறு இடத்துல ரீடைரக்ட் பண்றதுக்கு அவர் மனுஷன் அல்ல. அவர் கர்த்தர். அவர் நம்மை அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக ரீடைரக்ட் பண்றவராக இருக்கிறார். நம்மை அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு என்னன்னா, நான் சொன்னது செய்வேன். நான் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தருவேன். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இன்னைக்குள்ள கால சூழ்நிலைகளை பார்த்து எனக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் செய்ய போகிறேன் என்கிறார். நீங்க யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்துக்கு நேர் எதிராக நான் போய்கிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையின் சூழல் அப்படி இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை வழிமாற்றி அவருடைய வாக்கு தத்தம் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்துக்கு நேராக உங்களை நடத்தி செல்வேன் என்கிறார். அதனால அவர் சொல்வாரு, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனா, நான் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருக்க போகிறேன்னா அப்படிங்கிறாரு. இந்த மாதத்திலே தேவன் அவர் சொன்னதை செய்து காண்பிக்க போகிற மாதமாய் மாற்ற இன்றைக்கு ஆசைப்படுகிறேன் என்கிறார். அதாவது அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அவர் அவர் நாம் விசுவாசிக்கும்படியாக கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், நாம் சுதந்திரித்த அந்த வாக்குத்தத்தத்தை நாம் அனுபவிக்க போகிறோம் என்று இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த மாதத்திலே தேவன் நம்மை அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து நாம் அதை பெற்று அனுபவித்து தேவனுக்கு சாட்சியாக நிற்க போகிறோம் என்று நினைப்பூட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களால் இந்த மாதத்தை மகிழ்ச்சியோடு கர்த்தர் சொன்னவர் அவர். அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் வசனித்தும் செய்யாது இருக்க மாட்டார் என்று விசுவாசிக்கிறவர்களா இந்த மாதத்தை துவக்கும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all.